கனடாலேயே ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான டெம்பிள் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வேப் சுவாமிநாராயணன் டெம்பிள் தாங்க சொல்லுவேன். இந்த டெம்பிள்ல உடன் கார்விங்ஸா இருக்கட்டும், மார்பிள் கார்விங்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கோவிலுக்கு வெளியவே இவ்வளோ அற்புதமா பண்றாங்கன்னா அப்போ உள்ள யோசிச்சு பாருங்களேன். உள்ள போட்டோகிராஃபி அலோட் இல்லைன்றனால என்னால் எடுக்க முடியல. ஆனால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. அப்படியே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா திருப்தியா இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா. ஹிந்துஸ் மட்டும் கிடையாதுங்க, எந்த ரிலீஜியன்ல இருக்கவங்கள வேணாலும் அந்த கோவிலுக்கு போகலாம். அதே மாதிரி கோவிலை நல்லா சுற்றி பசிக்குதுன்னு நினைக்கும் போது கூட அங்கே ஒரு ஃபுட் கவுண்டர் வச்சுருக்காங்க. அதில் சமோசா செம்மையாக இருக்குது. சமோசா மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான சாட் ஐட்டம்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்நாக்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே மார்பிளில் கட்டினால கோவிலுக்குள்ளே என்டர் ஆன உடனே அப்படியே சில்லுன்னு இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் இருக்குது. எஸ்பெஷலி ஆரத்தி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆரத்தி தான் நாங்கள் போகும்போதெல்லாம் போயிருந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சன்செட் வியூவும் செம்மையாக இருந்தது.